ஹாய் ஹலோ சில குட்டீஸ். கண்ணுக்கு மை போடுறது எப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நானும் இதுக்கு முன்னாடி சேனல், பாபி ப்ரவுன், அதுக்கப்புறம் சாம்பர்து நிறைய பென்சில் போட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே ஐடெக்ஸ் மை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அது ரொம்ப ஒரு அழகு கொடுக்குது. அதை ஒரு பட்ஸ் எடுத்து இப்படி நான் போட்டுக்கிறேன். நான் எப்படி போடுறேன்னு நிறைய பேர் கேட்டிங்க. இது பாருங்கள், இது கொஞ்சம் லைட்டாக வேணும்னா அப்படி லைட்டாக போட்டு விட்டுடலாம். இல்லை கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பட்ஸில் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சம் திக்காக ஒரு கோட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அதே மாதிரி அதை அப்படியே கீழே கொண்டு ஒரு அண்டர்லைனில் அப்படியே கொஞ்சம் வரைச்சிக்கணும். ரொம்ப திக்காக வரைஞ்சிடக்கூடாது. ரொம்ப லைட்டாக அப்படி வரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அந்த பட்ஸை அப்படியே மேலே கொண்டு ஐ லேஷ் கிட்ட அப்படியே ஒரு கார்னர்லேருந்து அப்படி கொண்டு இப்படி ஃபினிஷ் பண்ணிடணும் அழகாக. என்னுடைய கண் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நிறைய பேர் கண்ணுக்கு மை போடலன்னா ஏன் அழுந்த மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐடெக்ஸ் போடுறது. அதனால தான் ஐடெக்ஸ் போடுறேன். அதனால தான் இதை பாருங்கள், ஐடெக்ஸ் வாங்கியிருக்கேன்னா. அதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்கில் ஒரு ஐஷேடோ இருக்குது. அது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வெரி பியூட்டிஃபுல் கலர். ஆனால் இட்ஸ் வெரி காஸ்ட்லி. இந்த பவுடர் எடுத்துகிட்டு இப்படி டேப் பண்ணிக்கணும், பார்த்திங்களா? அப்போ அந்த மஷி இந்த கண் மஷி, அதாவது கண் மை கீழே உங்களுக்கு வராமல் அப்படியே இருக்கும். ரொம்ப அழகாக அப்படி டேப் பண்ணிட்டிங்கன்னா இந்த கண் மை படர்ந்து வராது கீழே. அப்படியே மேலேயும் கொஞ்சம் அப்படியே டேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகான கலர் இது, ஒரு மாதிரி பியூட்டிஃபுல் ஷேடு. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இல்லாட்டினா அப்படி மேலே ஒரு ஐலைனர் மட்டும் வரைஞ்சிட்டு கீழே இப்படி கண் வரைஞ்சிப்பேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இப்போ எப்படி போடுறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல. ஸோ நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. டாடா, பாய், லவ் யூ.